வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் மாடி தோட்டம். நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களே. என்ன அந்த விஷயம் கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே இந்த வீடியோ பற்றி ஒரு தடவை போஸ்ட் போட்டிருந்தேன். அதுலேயும் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் என்னையே திட்டியிருந்தாங்க. ஒருத்தர்லாம் சொன்னார், ஹெர்பல் ஃபேஸ் க்ரீமு நீ கேப்சூல்னு சொல்கிற, இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. எதை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மை V3 ஆட். இந்த மை V3 ஆடு இப்போ 2-3 நாளாக நல்ல ஒரு பேசு பொருளாகவே இருக்குது. கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள் மக்களே. என்ன யோசிக்க சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம பண்ணுறோம்னா, உணவுப் பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்கு FSSAIன்னு மெயினாக வாங்கணும், சரிங்களா? அதில் FSSAIன்றது முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சில சட்டத்திருத்தங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும், அதுலேயும் இந்த ISO முத்திரை இதெல்லாம் ரொம்ப நிறையா பார்ப்பாங்க. அந்த நிதி நிறுவனத்தில் ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது. ஆனால் ஜிஎஸ்டி சஸ்பெண்ட் ஆகி 3 வருஷம் ஆகுதான். ஜிஎஸ்டி எதுக்கு சஸ்பெண்ட் ஆகுது? ஒன்று ப்ராப்பராக பேமெண்ட் கட்டாமல் இருந்தால் சஸ்பெண்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்க க்ளோஸ் பண்ணாமல் விட்டாலும் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும் போது, இன்னொரு புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மூளையை யூஸ் பண்ணி டெக்னிக்கலாக திருடுறாங்க, சரிங்களா? திருடுறாங்கன்னே சொல்லுவோம். டெக்னிக்கலாக சூப்பராக வேலை பார்க்குறாங்க. எப்படி அந்த வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓஎம்னா ஓப்பனிங் மெம்பருக்கு நீங்கள் எந்த காசு கட்ட போகிற தேவையே கிடையாது. நீங்கள் டெய்லி ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 5 ரூபா தருவேன், சரிங்களா? 5 ரூபா ஒரு நாளைக்கு 5 ரூபா, 30 நாளைக்கு 30 × 5 150 ரூபா, சரிங்களா? உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சும்மா தான் நான் வீடியோ தானே பார்க்குறேன், நான் வீடியோ பார்க்குறனால எனக்கு ஒன்றுமே இல்லை, டெய்லிக்கு நெட்டுக்கு ஆகிற செலவு தான் இது வரப்போகுது. 150 ரூபா ஒரு பெரிய விஷயமே கிடையாது, சரிங்களா? இதில் 3 வகையான இடத்துல அவர் சம்பாதிக்கிறாருன்னு நான் சொன்னேன். அதை நான் கடைசியாக எந்த இடத்துல சம்பாதிக்கிறாருன்னு நான் சொல்லிடுறேன். நான் அதுக்கடுத்து எந்தெந்த லெவல் இருக்குது, என்னென்ன அமௌண்ட் இருக்குதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது எனக்கு சார்ட் ரீசெண்டாக எனக்கு கிடச்சிச்சு. எனக்கு போன மாதம் இந்த சார்ட் கிடச்சிச்சு. அந்த சார்ட்டை பற்றி தான் நான் ஃபுல் டீட்டெயிலாக பேசணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் ஷார்ட்டாக தான் பேசியிருந்தேன். இப்போ அதை ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு OM சொல்லிட்டேன், அடுத்து பிஎம்னா அடுத்த லெவல், சரிங்களா? இந்த பிஎம்மில் என்னென்னா பிகினிங் மெம்பர், சரிங்களா? அதில் என்னென்னா ஒரு 360 ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு 360 ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஹெர்பல் ஃபேஸ் க்ரீம் கிடைக்கும், சரிங்களா? இந்த ஹெர்பல் ஃபேஸ் க்ரீம் 350 ரூபா. அந்த ஹெர்பல் ஃபேஸ் கேருக்கு எவ்வளோ எம்ஆர்பின்னா 480 ரூபா எம்ஆர்பின்னு அவங்க போட்டிருப்பாங்க. எம்ஆர்பி நம்ம எவ்வளோ வேணால் போனால் 900 போடலாம், 1000 போடலாம், 10,000 ரூபா கூட போடலாம். எம்ஆர்பி ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எம்ஆர்பி இவ்வளோ தான் போடணுன்றதுலாம் கிடையாது. எம்ஆர்பி நார்மலாக என்ன கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, நம்ம விற்கிற பொருள் ஒரு 40% கூட வைப்பாங்க, எம்ஆர்பியாக வைப்பாங்க, மக்களுக்கு கம்மியாக கிடைக்கணும் அப்படின்றக்காக. அவங்க கொடுக்குற ரேட்டு 360 ரூபா, 80 ரூபா கம்மியாக கொடுக்குறாங்க. 80 ரூபா சாரி 120 ரூபா உங்களுக்கு கம்மியாக தராங்க அந்த பொருள். அதுக்கு ஒரு வீடியோக்கு எவ்வளோ பார்க்கணுன்னா, ஒரு வீடியோக்கு 7 ரூபா மணிக்கு தராங்க. 7 × 30 நாளைக்கு 210 ரூபா உங்களுக்கு தரதா அவர் சொல்லியிருக்காரு. எப்படி நீங்கள் 360 ரூபாய்க்கு கட்டுறீங்க, அந்த ஃபேஸ் கேரை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அது போக 7 ரூபா கொடுத்து 30 நாளைக்கு 210 ரூபா, சரிங்களா? அந்த 380 ரூபா பொருள் நீங்கள் எடுத்துக்காத கணக்கிலே வைக்காதீங்க. ஏன்னா அந்த பொருள் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, அது உண்மையான பொருளா ஃபேக்கான பொருளா எதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த பொருள் நம்ம கணக்கே எடுத்துக்கூடாது. 360 ரூபா கட்டி 210 ரூபா உங்களுக்கு கைக்கு வருதுன்னா, மிச்சம் 150 ரூபா எங்கே? நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு அந்த பொருள் இது வந்துருச்சுல. அப்போ அந்த ஹெர்பல் ஃபேஸ் கேர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன? 150 ரூபா பொருள். 150 ரூபா பொருளை உங்களுக்கு 360 ரூபான்னு உங்கள் தலையில் கட்டுறாரு, சரிங்களா? இந்த பொருளுக்கு ப்ராப்பர் சர்டிஃபிகேட் கிடையாது, அதே மாதிரி ஜிஎஸ்டியும் கிடையாது, சரிங்களா? 2வது விஷயமா. அடுத்து எஸ்எம்க்கு வரும். எஸ்எம்க்கு வந்தீங்கன்னா 3060 ரூபா. அதுக்கு என்ன தராங்கன்னா, ஆயுர்வேதா கேப்சூல் ஒரு பாக்ஸோட ரேட்டு 3900 ரூபா அவர் சொல்கிற ரேட்டு. அது போக காலிங்க்கு ஒரு 12 ரூபா என்னமோ தராங்க. ஒரு வீடியோ பார்த்தா 72 ரூபா அப்படியே கொடுது. 72 ரூபா 30 நாளைக்கு 2160 ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஹெட்டுக்கு நீங்கள் ஒரு ஆளை சேர்த்து விடணும். அந்த ஆளை சேர்த்து விட்றதுக்கு உங்களுக்கு கீழே ஓஎம்ஆவோ பிஎம்ஆவோ யாரையாவது ஒரு ஆளை நீங்கள் சேர்த்து விட்டிங்கன்னா, ஆனால் இனிஷியல் ஓஎம் தான் சேர்த்து விட முடியும், பிஎம் ஸ்ட்ரைட்டாக சேர்த்து விட முடியாது. ஃபஸ்ட்டு OM சேர்த்து விட்றதுனால உங்களுக்கு ஒரு 5 ரூபா அவங்க தராங்க, சரிங்களா? 5 ரூபா எதுக்குன்னா, நீங்கள் சேர்த்து விட்டதுக்கு கமிஷனு 5 ரூபா, சரிங்களா? அதுக்கடுத்து ஜிஎம் லெவலில் 30,360 ரூபா. அது என்ன லெவல்னு கேட்டிங்கன்னா, இது ஆயுர்வேத கேப்சூலே ஒரு பாக்ஸ் தராமல் 10 பாக்ஸ் தராங்க.
இந்த கேப்சூல் வந்து எதுக்காக சாப்பிட்றது தெரியாது. ஒன்றுமே இல்லை மக்களே. இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன லெவலில் கீழே விழுந்துட்டேன். வண்டி ஓட்டும் போது நான் தவறுதலாக வந்து கீழே விழுந்தேன். நான் வண்டிக்கும் கொஞ்சம் சேதம் தான், எனக்கும் ஒரு சேதம் தான். நான் என்ன பண்ணிட்டேன்னா டிடி போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டேன், நான் டேப்லெட்டை வாங்கி சாப்பிட்டேன். அந்த டேப்லெட் சாப்பிட்டதில் எனக்கு எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆச்சுன்றதில் எப்படி சொல்கிறதுனா, நம்மளோட மெயினான இடமே வந்து புண்ணாக போச்சு. சரிங்களா? அதோட எப்படி சொல்கிறதுனா ஓவர் டோஸ் ஆகி படக்கூடாத இடத்துல பட்ட மாதிரி, ஆனால் படக்கூடாத இடத்துல படவும் இல்லை, அடிபடவும் இல்லை, எதுவுமே செய்யலை. ஆனால் அந்த இடத்துல வந்து எனக்கு ஓவர் டோஸ் ஆகி கொஞ்சம் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? இப்போ நான் அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஆகுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் டாக்டருக்கு நம்பி எதுவுமே பண்ண முடியலை. எப்படி இப்போ நம்மள ஒரு டிடி போகிறக்கு போல் டேப்லெட் போடலாம் சரியாக போயிடும்னு நினச்சி நான் போனேன். அதுவே எனக்கு இதை அஃபெக்ட் ஆகுதுன்னா, இது இவர் டாக்டரும் கிடையாது. அவர் டாக்டராக இருந்தாலும் இந்த சைடுக்கு அவர் வரப்போகிறதே கிடையாது. அவர் டாக்டரும் கிடையாது. ஒரு நிதி நிறுவன மோசடி கும்பல் வந்து இந்த மாதிரி கேப்சூல் கொடுக்குறேன்னா அதை எப்படி நீங்கள் நம்பி வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியலை. சரிங்களா? இப்போ அந்த ஜிஎம்ஐ பற்றி பேசுவோம். ஜிஎம் லெவலில் வந்து 30,360 ரூபா கட்டினீங்கன்னா 10 பாக்ஸ் தரான். 10 பாக்ஸோட எம்ஆர்பி அவன் என்ன ரேட்டு சொல்கிறான்னா 39,000 ரூபா சொல்கிறான். சரிங்களா? அதுக்கு ஒரு வீடியோவுக்கு வந்து 450 ரூபா மேனிக்கு 30 நாளைக்கு உங்களுக்கு காசு தருவான்றான். அதுக்கு கீழே எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஓஎம் பர்சனையும் இன்னொரு 50 ரூபாய்க்கு இன்னொரு பர்சனையும் வந்து அவன் வந்து உங்களுக்கு சன்மானமாக தரான். அதாவது நீங்கள் பிடிச்சி கொடுத்தால் 5 ரூபாயும் தருவான். அதுக்கடுத்து ஒரு 50 ரூபாய், அது 55 ரூபா உங்களுக்கு தருவான். சரிங்களா? அடுத்து டிஎம் வருவான். டிஎம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டிஎம் வந்து என்னது 60,000, அதாவது டிஎம்னா டைமண்ட் மெம்பர், ஜிஎம் வந்து கோல்டன் மெம்பர், இது டைமண்ட் மெம்பர். டைமண்ட் மெம்பருக்கு 60,660 ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா அவன் உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு தரான்னா பொருள் வந்து 78,000 ரூபாய்க்கு உங்களுக்கு பொருள் தரான். அதாவது அந்த கேப்சூல் பாக்ஸே 20 பாக்ஸாக உங்களுக்கு தரான். 20 பாக்ஸை தரும் போது ஒரு வீடியோவுக்கு வந்து 9,000 ரூபா. 900 30 நாளைக்கு வீடியோவுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம், உங்களுக்கு தரேன். சரி தரேன். சேர்த்து விட்டா எவ்வளோப்பா தருவா? 5 ரூபா. மொத்தம் வந்து 155 ரூபா தருவான் ஒரு பர்சனுக்கு. நீங்கள் ஏதாவது சேர்த்து விட்டிங்கன்னா அந்த பர்சன் சேர்த்து விட்டிங்கன்னா அந்த பர்சன் மூலயமா உங்களுக்கு காசு வரும்ல. இது ஒரு செயின் தான். சரிங்களா? அந்த செயின் எப்படின்றத நான் சொல்கிறேன் கீழே. அடுத்து க்ரௌன் மெம்பருக்கு 1,21,260 ரூபா கட்டினீங்கன்னா 1,56,000 ரூபாய்க்கு அவன் வந்து பொருள் தருவான். சரிங்களா? இந்த பொருள் கொடுத்து ஒரு வீடியோவுக்கு 1,800 ரூபாய் மேனிக்கு 30 நாளைக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து பர்சனை சேர்த்து விட்ருப்பீங்களா, அதுக்கு எவ்வளோ வரும் தெரியுமா? சேர்த்து விட்டுருந்தா 355 ரூபா. இதுதான் அவங்க கொடுக்குறது சார்ட்டு. இந்த சார்ட்டு இந்த மாதிரி பார்த்தீங்களா? இந்த சார்ட்டு தான் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். நான் எழுதி வச்சுட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இந்த மாதிரி சார்ட்டு தான் அது. இந்த மாதிரி சார்ட்டு எனக்கு கீழே வந்து இந்த வீடியோட தான் நான் உங்களுக்கு கீழே கமெண்ட்ஸ்லேயோ இல்லை இதுக்கு இந்த வீடியோட கடைசிலேயோ உங்களை நான் அட்டாச் பண்ணுறேன். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் என்ன ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு வருதுன்னா, அவர் எந்த விதத்தில் சம்பாதிக்கிறார் தெரியுமா? இப்போ ஒரு நார்மலாக வந்து ஒரு சின்ன லெவலில் எடுத்துக்கோ, ஒரு 100 பேர் 1,21,260 ரூபாய்க்கு கட்டி எடுக்கிறாங்கன்னா இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. எத்தனை கோடி வருதுன்னு நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது உங்களோட கான்செப்டில் விட்டுறேன். அந்த கான்செப்ட் நான் வரல. லோன் வாங்க தேவையில்ல. பேங்க்கில் போய் நின்று அலைஞ்சி திரிஞ்சு எனக்கு லோன் வேணும்னு சொல்லி நீங்கள் கவர்மெண்ட் செக்டார்லேயும் போய் நிற்க தேவையில்ல, ப்ரைவேட் செக்டார்லேயும் நிற்க தேவையில்ல. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற எல்லாருக்கும் என் வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்போ நானே சொல்கிறேனே, இந்த யூடியூப் சேனல் என்னோடய யூடியூப் சேனல் நீங்கள் டெய்லி எல்லோரும் பார்க்குறவங்களுக்கு நான் வந்து 10 ரூபா தருவேங்க. ஆனால் நீங்கள் வந்து டெய்லி வந்து பார்க்கணுங்க. சரிங்களா? நான் டெய்லி என்னென்ன வீடியோ போடுறேனோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து எனக்கு கீழே வந்து உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் நான் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டு, அதாவது உங்கள் அக்கௌண்ட் நம்பரோ ஃபோன் நம்பரோ ஜிபே நம்பரை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் 10 ரூபா தரேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அங்கே வியூஸ் கூடும். எனக்கு அங்கே வியூஸ் கூட நான் ஒரு எலிஜிபிள் க்ரைட்டீரியா வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவேன். யூடியூப்லேயே நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் நான் வெளியே போய் சம்பாதிக்கணும் மொதல் விஷயம். ஆனால் யூடியூப்பில் சம்பாதிக்கும் போது நான் வந்து கணக்கு கொடுக்கணும். எங்கே கணக்கு கொடுக்கணும்? நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நான் கணக்கு கொடுக்கணும். ஜிஎஸ்டி அதுலேயும் பிடிப்பாங்க. 28% ஜிஎஸ்டி பிடிப்பாங்க. ஸோ என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு வந்து 28% வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுவாங்க. இருக்கிறதுல ஹையஸ்ட் வேல்யூ. அந்த ஹையஸ்ட் வேல்யூ நம்ம எடுத்துக்குவோம். 5, 10, 15 அப்படிலாம் போகணும். ஸ்ட்ரைட்டாக 28க்கே போயிடும். 28ஓ 18ஓ அது ஏதோ ஒன்று. சரிங்களா? அந்த அமௌண்ட்டை சார்ஜஸ் பண்ணி எடுப்பாங்க. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் வீடியோ மட்டும் பார்க்க வேணாம், நான் ப்ராடக்ட் தரேன் உனக்கு. அந்த ப்ராடக்ட்டையும் வந்து நீ வந்து எனக்கு நீ சேல்ஸ் பண்ணேன்னா அதுக்கு நான் உனக்கு ஒரு கமிஷன் தரேன் அப்படின்னு நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோடய ப்ராடக்ட் என்னென்னா, என்ன ப்ராடக்டாக வச்சுருக்கேன்,
ஒரு ஹேர் ஆயிலோ ஒரு குக்கிங் ஆயிலோ ஏதோ ஒரு ஆயில் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். இந்த ஆயில் வந்து சின்ன லெவலில் இருக்குது, நீ வந்து ஒரு 100 கட்டி என்னோட மெம்பர்ஷிப்பில் சேரணும்னு நினச்சேன்னா ஒரு 100 கட்டு. 100 கட்டினா உனக்கு நான் ஒரு எண்ணெய் பாட்டில் தருவேன், நீ யூஸ் பண்ணிப்பார், நல்லா இருந்துச்சுன்னா நீ 4 பேத்துக்கு சொல்லுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு நம்பி நீங்கள் இன்னொரு 4 பேர் சொல்கிறீங்க. நல்லா இருந்தால் சொன்னால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொருளே குப்பையாக இருந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? வேறு வழி இல்லாமல் அந்த காசை எப்படிடா அந்த காசை அவன்கிட்ட வந்து வாங்குறதுன்னு நினச்சி தான் திருப்பி நீங்கள் இதிலே வந்து உள்ளே உழுவீங்க. இதில் இன்னொரு சிம்பிளாக ஷார்ட்டாக என்ன விஷயம் சொல்லலாம்னா, இப்போ நீங்கள் ஒரு பைக் ஷோரூம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பைக் ஷோரூமில் என்ன மாதிரி நடக்கும்னு நான் சொல்லவா? இப்போ நீங்கள் வந்து பொங்கலோ, தீபாவளியோ, நியூ இயரோ, கிறிஸ்மஸோ ஏதோ ஒரு நாளைக்கு நீங்கள் நியூ இயர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல நாள் பொழுது தான் வந்து ஷோரூம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள்கிட்ட வந்து ஷோரூம்காரங்க ஒரு 100 வாங்குவாங்க உங்கள்கிட்ட. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இனிஷியலாக ஒரு 100 கட்டிட்டு போங்க சார், அடுத்து நம்ம வந்து இங்கே வண்டி புக் பண்ணுற அன்னைக்கு நீங்கள் வந்து குறை காசை கொடுத்து நீங்கள் வண்டி எடுத்துக்கோங்க சார் அப்படின்பாங்க. நீங்களும் என்ன செய்வீங்க? இனிஷியல் பேமெண்ட் தானே 100 கொடுத்துருவீங்க. ஆனால் அந்த 100 தான் அவனுடைய ஆர்வத்தை தூண்டுற இடமே அந்த 100 தான். என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. அந்த 100 எப்பட்றா வாங்குறது? அந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அந்த 100 எப்படி அவன்கிட்ட வந்து வாங்குறது உங்கள் மைண்டு ஓடிட்டே இருக்கும். நீங்கள் திருப்பி ஷோரூம் வருவீங்க. ஷோரூம் வந்துட்டீங்கன்னா உங்கள் தலையில் வண்டியை கட்டிடுவாங்க. அந்த 100 அந்த நீங்கள் வண்டியை வாங்குவீங்க. இதுதான் லாஜிக். இந்த லாஜிக்கில் வந்து நீங்கள் 100 கட்டலை, நான் அப்படியே இல்லை நான் இந்த வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லாமல் அவங்க உங்களை மண்டையை கழுவாங்க. எப்படி மண்டையை கழுவாங்க? ஒரு 100 மட்டும் கட்டுங்க சார், இனிஷியல் பேமெண்ட் 100 மட்டும் கட்டி நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போங்க சார், மாதம் இஎம்ஐ கட்டிக்கலாம் சார் அப்படின்பாங்க. அந்த 100 ஆசைப்பட்டு நீங்கள் மொத்த வண்டியை வாங்கிட்டு வீட்டுக்கு வருவீங்க. அந்த வண்டி நல்லா இருக்கா நல்லா இல்லையா நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துருக்க மாட்டீங்க, எதுவுமே பார்த்துக்கலாம். நல்லா இருந்தால் சந்தோஷம். அந்த ஒரு பொருள் உங்கள் வீட்டுக்கு வருது, நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க, அந்த பொருளை வச்சு நீங்கள் சம்பாதிக்கிங்க, அது வேறு. இந்த மாதிரி பொருள் நிதி நிறுவனங்கள்னு சொல்லி இந்த மாதிரி நிதி நிறுவனங்கள் வந்து பெரிய ஃப்ராடு, பக்கா ஃப்ராடாக தான் வரும். எப்படி ஃப்ராடாக வரும்ன்றதை நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. அவன் ப்ராடக்ட் அவங்க தலையில் திணிச்சிட்டான். அந்த ப்ராடக்ட் ஒரு பக்கம் ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகுது, இன்னொரு பக்கம் யூடியூப் சேனல் ரன் ஆகிட்டே இருக்குது. நோ காஸ்ட் இஎம்ஐ மாதிரி தான். அவனுக்கு வந்து வர காசு ஃபுல்லாக அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ அவனுக்கு வந்து இப்போ ஒரு 50 லட்சம் கஸ்டமர் இருக்காங்கன்னா 50 லட்சம் கஸ்டமருக்கு அவன் ப்ராடக்ட் சேல் ஆகிட்டே இருக்கும். இன்னும் அவன் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வரவே இல்லை. இப்போ அந்த ப்ராடக்ட் வேணும்னு சொல்லி நீங்கள் வெளியே போய் வாங்க முடியாது, அவங்ககிட்ட தான் நீங்கள் வாங்கி ஆகணும். அவன் என்ன ரேட்டுக்கு எம்ஆர்பி ரேட்லேருந்து ஒரு 50 ரூபா 60 ரூபா கம்மி பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறான். ஆனால் அதோட ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ சொன்னேன்? 150 ரூபா சொன்னேன். 150 ரூபா பொருளை உங்களுக்கு 360 ரூபாய்க்கு கொடுக்குறாப்புல அதோட எம்ஆர்பி 480 ரூபா எம்ஆர்பின்னு போட்டு வருது உங்கள் கைக்கு. ஸோ நீங்களே வந்து அந்த நிறுவனத்தை வளர்க்குறேன்ற பேரில் மாட்டிக்கிறீங்க. உங்களோட காசு சிம்பிளாக சொல்லுவோமா, இப்போ அந்த 1,21,000 1,21,260 இன்ட்டு ஒரு 100 பேர் போட்டாலே எத்தனை வருது? 1,21,26,000 ரூபா வருது 100 பேருக்கு. கோடி கணக்கில் வருது. இதில் அவர் வச்சுருக்க கான்செப்ட் படி பார்க்கும்போது 5 லட்சம் 10 லட்சம் கஸ்டமர் வச்சுருக்கேன்றாரு. 5 லட்சம் 10 லட்சம் கஸ்டமரை வச்சு அவர் தான் சம்பாதிப்பார். உங்களை தூண்டுவார், வாங்க நான் உங்களுக்கு பண்ணல, நீங்கள் வாங்க என்னோட கேஸில் வந்து நீங்கள் வந்து எடுங்க, வாங்க நீங்கள் உங்களுக்கு நான் சாதகம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல அப்படின்னு சொல்லி அவர் தான் கூப்பிடுவார். 50,000 60,000 சம்பாதிக்கிறேன்றீங்க. நீங்கள் சம்பாதிக்கலைங்க, சத்தியமாக நீங்கள் இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்கவே இல்லை. பொழுதை கழித்து தேவையில்லாமல் அவரை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. மார்க்கெட்டுக்குள்ளே அந்த ப்ராடக்ட் இருக்கா? ஒரு கடையிலையாவது அந்த ப்ராடக்ட் இருக்கா? எந்த கடையில் இருக்குன்னு சொல்லி காமிங்க, நீங்களே காட்டுங்க. நான் சொல்கிறேன். அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வரணுங்க. அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ண மருந்து எடுத்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா தப்பே இல்லை, தாராளமாக பண்ணுங்கள். டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனும் பண்ணலை, நீங்களாம் அந்த மருந்தை கொடுத்தீங்க. ஒன்ஸ் அந்த மருந்தில் சாப்பிட்டு யாராவது ஒருத்தவங்களை ஏதாவது ஃபுட் பாய்சனோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. அந்த நிறுவனத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்ட்டு போயிடும். என்ன சொல்லப்போனால் அந்த நிறுவனம் உங்களுக்கு தருதில்ல, பில் எதுவும் கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும்? நீங்களே சொல்லுங்கள், பில் எதுவும் கொடுத்துருக்காங்களா? பில்லில் வந்து ஜிஎஸ்டி நம்பர் இருக்கா? அந்த ஜிஎஸ்டி நம்பர் ஆக்டிவில் இருக்கான்னு எனக்கா செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அவங்க செக் பண்ணி பார்த்துருந்தா கீழே கமெண்ட்ஸில் எனக்கு தாராளமாக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஏற்கனவே நான் போட்ட வீடியோ தான், அதனால தான் நான் திருப்பி உங்கள்கிட்ட கேட்குறேன். இதில் வந்து அவங்க வீடியோ மட்டும் தான் பாருங்கன்னு எனக்கு வந்தது. வீடியோ பார்த்தா 5 ரூபா, அந்த 5 ரூபாய் முழுசாக வரல, அதில் 50,000 அவங்களோட கமிஷனாக போயிடுச்சு. யாராவது சேர்த்து விட்டவங்களுக்கு 50,000 கமிஷன், ஃபுல் அமௌண்ட் எங்கேயும் வரவே இல்லை. நீங்கள் தேவையில்லாமல் 1,21,000 கட்டி 56,000 வாங்கி ஒன்றுங்க நடக்க போகிறதில்ல. என்றைக்கானாலும் அவர் ஓடி போகிறது உறுதி. இது ஸ்கேமு தான், புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஈமுக்கோழி இந்த மாதிரி தான் உள்ளே வந்துச்சு. ஈமுக்கோழி அந்த ஈமுக்கோழி இப்போ இருக்கிற இடமே தெரில. ஈமுக்கோழி வந்து 2013 அந்த 12-13 வந்து அது ஈமுக்கோழி
உங்களுக்கு நல்ல வியாபாரம் தரும், உங்களுக்கு அந்த முட்டையிலேருந்து கறியிலேருந்து தோல்லேருந்து எல்லாமே நல்ல காசுன்னு சொன்னாங்க. அந்த நிதி நிறுவனமே இப்போ எங்கே போச்சுன்னே தெரியல. அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு ஸ்கேம் தான். இந்த ஸ்கேம்லாம் தயவு செஞ்சு மக்கள் நீங்கள் வந்து உள்ள தலையிட்டு அவனை வளர்த்து விட்டு அவரை நீங்கள் வளர்த்து விட்டு உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. இன்றைக்கே தப்பிக்கணும்னு நினச்சா தயவு செஞ்சு வெளியே போய் தப்பிச்சு அடுத்த வேலையை பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் லைஃப்பை தொலைக்காதீங்க மக்களே. இது யங்ஸ்டர்ஸை வந்து மேக்ஸிமம் நிறையா பேர் உள்ளே போய் நிற்கிறீங்க. தயவு செஞ்சு பொழப்பை பாருங்க மக்களே. இது உன் பொழப்பா நீ பார்த்துட்டு போ அப்படின்னு நீங்கள் என்னை சொல்லாமல் தயவு செஞ்சு ப்ராடக்டை சர்வே பண்ணி மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வர பாருங்கள். எந்த பொருளாக இருந்தாலும் மார்க்கெட்டில் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் தாராளமாக செய்யுங்க. அதனால தப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்னோட நண்பர் ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான், ஹெச்ஆராக இருக்கான். ஒரு நல்ல பேர் சொல்கிற மாதிரியான ஒரு ஸ்கூலில் ஹெச்ஆராக இருக்கான். இந்த நிதி நிறுவனத்தில் லோன் வாங்கி அதை உள்ளே போடுறான். கேட்டால் என்ன சொல்கிறான், நான் 2 மாதத்தில் அந்த லோனை நான் வந்து வாங்கிடுவேன். அதுக்கடுத்து நான் லோனை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணிவிட்டு மாதம் நான் 54,000 வாங்குவேன். வாய்ப்பே கிடையாது ராஜா. இதில் வந்து மாதம் 54,000 கொடுக்கறதுக்கு ஒன்றும் அவர் ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ஃபோர்ஜரி தான். ஆனால் ஸ்கேமை சூப்பராக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காரு. எப்போ ஓடுவார்னு இப்போ அவரை வந்து இது பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அவர் மேலே ஒரு 4 கேஸ் போட்டிருக்காங்க. இது எப்போனாலும் இது பூதாகாரமாக வெடித்து வெளியே வரும்போது மனுஷன் இந்த ஊரில் இந்த நாட்டிலே இருக்க மாட்டார். அப்போ நீங்கள் வந்து எல்லோரும் வந்துட்டு ஆமாம் அன்னைக்கே நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல் நிற்பீங்க மக்களே. நன்றி, வணக்கம்.